நம்ம கும்கி குசுமனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி அன்னைக்கு அந்த ஜமீன் வந்துங்க ஏராளமான பரிசு கொடுத்திருக்காரு. இதை வாங்கிட்டு கும்கி குசும சந்தோஷமா வீடு திரும்பிட்டு இருக்காரு. அப்படியே கடைவீதியிலே வர்றப்போ ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்திருக்காரு. அப்ப வந்துங்க ஒரு லைட் ஒண்ணு போட்டு செருப்பு கடையில ஒரு செருப்பு ஒண்ணு மினு மின்னி இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம கும்கி குசுமனுக்கு காலை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா காலில் ஒரு செருப்பு பிஞ்சு ரொம்ப கஞ்சனா போச்சு. இதை தூக்கி வச்சுட்டு புது செருப்பு வாங்களா அப்படின்னு கடைக்குள்ள போயிருக்காரு. கடைக்குள்ள போய் ஒரு அருமையான விலை ஒரு செருப்பு ஒன்று வாங்கி அப்படியே காலில் போட்டுக்கிட்டு அப்படியே கம்பீரமா நடந்து போயிருக்காரு. புது செருப்பாச்சுல அப்படியே அந்த தெருவுக்குள்ள போறப்போ நிறைய சிறுவர்கள் விளையாண்டு இருக்காங்க. எப்பவுமே விளையாடுற குழந்தைகளை பார்த்தா நமக்கு கும்கி குசும்ப நின்று பேசிட்டு போவார். ஆனா அந்த அன்னைக்கு அந்த குழந்தைகளை எதையுமே கண்டுக்காம தன் காலில் ஓட புது செருப்பா நினைச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமா போயிருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த பசங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன இன்னைக்கு நம்ம கும்கி குசும் பேசாம போறாரு அப்படின்னு அவன் காலை பார்த்தோன்னே அவர் செருப்பு வந்து தக தக தகன்னு மின்னி இருக்குது. இதை பார்த்துட்டு பசங்களுக்கு எல்லாம் ஓ இதுதான் விஷயமா, நம்ம கும்கி குசும்ப இன்னைக்கு புது செருப்பு வாங்கியிருக்காரு, அந்த அகந்தியில நம்மளோட பேசாம போறாரு அப்படின்னு பசங்களாம் சேர்ந்து இந்த கும்கி குசுமனுடைய செருப்பை நம்ம கழட்டி வச்சுட்டு நாம எடுத்து ஓடிட்டா அவங்க சாதாரண ஆளாயிருவாங்களே, இந்த செருப்புனாலதான் இன்னைக்கு வந்து திமுறா பேசுறாரு நடந்துக்கிறாரு அப்படின்னு அந்த செருப்பு மேல அவங்க கொஞ்சம் பொறாமப்பட்டாங்க. அதனால இந்த செருப்பு நம்ம எப்படியாவது லவட்டிடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதனால நம்ம கும்கி குசும் போற ரூட்லயே கிராஸ் போய் நின்று என்ன கும்கி குசும்பா நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா நான் பாட்டுங்க வேலை பார்த்துட்டு போறேன், நீங்க பாட்டுக்கு விளையாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து பசங்கள தன்னுடைய விளையாட்டு போக்கான விஷயத்த அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா கும்கி குசும்பா எங்களுக்குள்ள ஒரு போட்டி, அதனாலதான் உங்களை வந்து அப்படி வழிமறிச்சு நின்னோம் அப்படிங்கிறாப்புல. உங்களுக்கு போட்டிக்கு நான் என்னப்பா செய்ய முடியும், நான் பந்தய பொருளா அப்படின்னு கேட்டிருக்காரு கும்கி குசும்ப. ரெண்டாவது சிறுவன் சொல்லிக்கிறேன், ஏப்பா கும்கி குசும்பனால முடியும்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே மூணாம் சிறுவ என்ன சொல்லி ஆமா ஆமா நம்ம அதான் சொல்றேன் கும்கி குசும்பனால முடியலனா யாருனாலையும் முடியாது அப்படின்னு இருக்காப்புல. உடனே நாலாம் சிறுவ என்ன சொல்லிக்கிறேன், அதெல்லாம் வந்து கும்கி குசும்பனால முடியாதுப்பா, அவருக்கு தான் வயசாயிடுச்சுல அப்படின்னு அவன் சொல்லிக்கிறேன். நானும் அதைத்தான் யோசிச்சேன், நம்ம கும்கி குசும்பனால முடியுமாக சந்தேகமா தான் இருக்குது அப்படின்னு அஞ்சாம் சிறுவன் சொல்லிக்கிறேன். உடனே கும்கி குசும் ஒண்ணும் புரியல. டேய் நிறுத்துங்கடா, என்னடா நோய் 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 பேசிட்டே இருக்கிறீங்க, என்னடா பேசுறீங்க ஒண்ணும் புரியலையே அப்படின்னு கும்கி குசும் சொல்ல 5 சின்ன பசங்க சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு இல்லைங்க கும்கி குசும்பா, நீங்க என்ன ஃப்ரெண்டு தானே, நீங்க ஏத்து மாதிரி பாத்தீங்களா ஒரு மாமரம், அந்த மாமரத்துல ஏறி ஆளுக்கு ஒரு மாங்காய் பொறிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காப்ல. எதுக்குடா மாங்காய் அப்படின்னு கேட்டுக்காரு. இல்ல இது ஒரு அதிசய மரபாமா, இதுல இருக்கிற மாங்காயை நாங்க பொறிச்சு தின்னோம்னா எங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரென்த் வரும், அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு மாங்காய் பொறிச்சு தின்னுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஏன்னா உங்களுக்கு மாங்காய் வேணும்னா நீங்க கல்லெடுத்து அடிச்சு பொறிச்சு திங்க வேண்டியதான் அப்படின்னா இல்ல அந்த மாங்காயை வந்து கல்லடியெல்லாம் படக்கூடாது, நேரா மரத்துல இருந்து பொறிச்சு தான் கொடுக்கணும், எங்களுக்கு எட்டுல அது மூலம் எங்களுக்கு மரமெல்லாம் ஏற தெரியாது, அதுவும் நீங்களும் ஒரு மாங்காய் பொறிச்சு தின்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கூடும்ல, உங்களுக்கு தான் வயசாகி போச்சுல அப்படின்னு உடனே நம்ம கும்கி குசும யோசனை பண்ணியிருக்காரு. உடனே ஒரு பையன் நான் தான் அப்பவே சொன்னேன்ல கும்கி குசும வயசாயிருச்சு மரம் ஏற தெரியாது எனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ரோசம் பொதுட்டு வந்துருச்சு நம்ம கும்கி குசுமனுக்கு. யாரை கேட்டா அப்படி சொல்றீங்க, எனக்கா வயசாயிருச்சு, நான் ஏறி ஆளுக்கு 2 மாங்காய் பொறிச்சுறேன்டா அப்படின்னு ஏறி இருக்காங்க. பசங்க என்ன பண்ணிருக்கானுங்க, எப்படி செருப்பு கட்டிட்டு கீழே ஓடுவாரு, நம்ம செருப்பு தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடலாம், அதான் நம்ம பந்தயம் அப்படின்னு ஐடியா பண்ணிருக்காங்க. கும்கி குசும்பனுக்கு என்ன நினைச்சாலும் தெரியல, மரம் மேல கொண்டான வேட்டியெல்லாம் மடிச்சு கட்டிட்டு நான் ஒரு கயிறு உண்டாங்கடா அப்படின்னு இருக்காரு. கயிறு கொண்டு வந்தா சரி மாங்கனிய ஒட்டுக்கா கட்டி கொண்டு வருவாரு அப்படின்னு எங்க போய் கயிறு கொண்டு வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, புதுச்செருப்பை 2 கைட்டு ஒவ்வொரு முடிச்சு போட்டு கழுத்துல தூக்கி செருப்பு போட்டுக்கிட்டு மரம் ஏறுறாராமா. இதை பார்த்து பசங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன கும்கி குசும்பா என்ன செருப்போட ஏற அப்படின்னா, பின்ன இந்த செருப்பை நீங்களா பாதுகாக்க முடியாது, இப்பதான் புதுசா வாங்கிருக்கிறேன், எனக்கு தெரியுமில்ல மேல ஏறி நான் எங்கேயாச்சும் நடந்து ஓடணும்னா அந்த முள்ளெல்லாம் குத்துமுல்ல, அப்புறம் செருப்பு போட்டு தான் நடக்க முடியும், மரத்து மேல முள்ளு குசுல என்ன பண்றது அப்படின்னு மாமரத்து மேல ஏறி போய் ஆளுக்கு ஒரு மாங்காய் பறிச்சு போட்டாப்லையாமா. பசங்க எல்லாம் ஐயோ நான் போட்ட ப்ரோக்ராம் எல்லாம் வேஸ்டா போச்சே, கும்கி குசுமனை ஏமாத்த முடியலையே அப்படின்னு தலக வந்து மாங்காயாவது ஒன்னாவது அப்படின்னு ஓடிய போயிட்டாங்களாமா. மேல போய் மரத்து மேல நின்றுட்டு நம்ம கும்கி குசும்ப என்னடாது பசங்க எல்லாம் மாங்காய் கேட்டானுங்க, மாங்காய் பறிச்சு கொடுக்கலாம் பார்த்தா மாங்காய் வேண்டாம் ஓடிய போயிட்டானுங்க. அப்ப அந்த மாங்காய்க்கு உண்மையிலே சக்தி கிடையாதா, பவர் இல்லையா அப்படின்னு அவர் குழம்பி போய் மரத்த மேலே உட்கார்ந்து யோசனை நின்னாராமா. இந்த கும்கி குசுமனை எப்படி சொல்லி கீழே இருக்கிறது அப்படின்னு எனக்கு ஒண்ணு புரியலீங்க. உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, வணக்கம்.